இந்த லம்போ எவ்வளவு திறமையான ஆளு. விக்ரம் எங்க தனியா போனாலும் லம்போ அவர் கூட இருக்கிறாருன்ற தைரியத்துல தான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். ஆனா இந்த கைலாஷ் என்ன இப்படி மனசாட்சியே இல்லாம இத்தனை பேரையும் கொன்ன லம்போவை இப்போ விக்ரமுக்கு எதிராக திருப்ப நினைக்கிறாரு. இந்த கைலாஷ் பணத்துக்கு மயங்கி லம்போ கைலாஷ் பக்கம் போயிடுவாரா? பணம்னா யாரு தான் வேணாம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த கைலாஷ் இப்படி பணத்தாசை காட்டி லம்போவுக்கு பெரிய பெரிய செக்கா வச்சிருக்கிறாரு. இப்போ லம்போ என்ன பண்ண போறாரு? கைலாஷ் பக்கம் போயிடுவாரா? அவர் பக்கம் சேர்ந்துட்டு விக்ரமையே அட்டாக் பண்ணிடுவாரா என்று நினைத்து பயந்தவாறு சுரபி லம்போவை பார்க்க அவனது முகத்தில் ஒருவித குழப்ப பிறைகள் ஓடுவது போல் அவளுக்கு தோன்றியது. இந்த லம்போ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. மூஞ்ச பார்த்தா ஏதோ கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை போலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரோ என்று அவள் பயந்து கொண்டிருந்த சமயம் லம்போவின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. அந்த சிரிப்பை பார்த்த சுரபி லம்போ கைலாஷ் பக்கம் சென்று விட்டான் என்றுதான் நம்பிவிட்டாள். லம்போவும் அதற்கு ஏற்றாற்போல் சிரித்துக்கொண்டே அவன் அருகில் சென்றான். லம்போ தன்னை நோக்கி வருவதை பார்த்த கைலாஷ் கிருஷ்ணா மனதளவில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தார். வா லம்போ வா, நீ உன் வாழ்க்கையில் எடுத்த சரியான முடிவு எதுன்னு கேட்டனா இப்போ நீ எடுத்திருக்க பாரு, இந்த முடிவு தான். நான் சொன்னதுக்கு என்ன ஏதுன்னு மறுப்பு எதுவும் பேசாம நீ வந்த பாரு, அதுவே எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷம் தான்டா. உன்னோட சம்பளத்தை நான் உன்கிட்ட 50 மடங்கா சேர்த்து தரேன்னு தானே சொன்னேன். ஆனா இப்போ சொல்றேன், உனக்கு தர சம்பளம் 100 மடங்கு சேர்த்து தரேன். எப்பவுமே அந்த ராமருக்கு ஆஞ்சநேயர் பக்கபலமா இருக்கிற மாதிரி நீ எனக்கு என் வாழ்க்கை ஃபுல்லா இரு, அது போதும். எப்பவுமே நான் உன்னை ஒரு நல்ல லெவல்லே வச்சிருக்கேன் என்று கைலாஷ் கிருஷ்ணா சத்தமாக சொல்லி சிரித்தவாறு விக்ரமை நக்கலாக பார்க்க மேக்னாவின் மனதிற்குள் இன்னும் சந்தோஷம் அதிகமானது. சூப்பர், என்னை எப்படி அசிங்கப்படுத்தினாங்க, பட் எல்லாம் போச்சு. ஒரே நிமிஷத்துல இந்த அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கிற தடியனை அப்பா அவர் பக்கம் எடுத்துட்டாரு. உண்மையாவே அப்பாவுக்கு திறமையான மூளைதான் என்று தன் அப்பாவை நினைத்து அவன் பெருமைப்பட்டு கொண்டான். கைலாஷ் சிரித்த முகத்துடன் தன் கைகளை நீட்டியவாறு லம்போவை கட்டி அணைக்க போக அவன் அருகில் வந்த லம்போ சிரித்து கொண்டே கைலாஷ் கிருஷ்ணா தன்னை கட்டி அணைக்கும் முன் அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த கரும்புள்ளியின் கழுத்தில் ஓங்கி ஒரு குத்து குத்த, இது எதையும் எதிர்பார்க்காமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தவன் லம்போவின் இந்த திடீர் தாக்குதலில் தொண்டையில் ரத்தம் வடிந்தபடியே கீழே விழப்போன பொழுது அவன் கைகளில் இருந்த துப்பாக்கி இப்பொழுது லம்போ கைக்கு மாறியது. இப்பொழுது என்ன நடந்தது என்று கைலாஷ் சுதாரிக்கும் முன் லம்போவின் கைகளில் இருந்து துப்பாக்கி கைலாஷின் தலையை குறிவைத்தது. இதை பார்த்த மேக்னாவின் கண்கள் அகல விரிந்தது. கைலாஷோ எங்கே தான் செத்துதான் போய்விட்டோம் என்று நம்பிவிட்டார். பயத்தில் அவருக்கு பேச்சே வரவில்லை. நான் தந்தி அடிக்க ஆரம்பித்தது. என்ன பையா, இந்த லம்போவை அவ்வளவு சீக்கிரமா விலைக்கு வாங்க முடியும்னு நினைச்சிட்டியா கைலாஷ்? நான் அந்த மாதிரி விலைக்கு போறவங்களாம் கிடையாது. எந்த பக்கம் திறம் இருக்கோ அந்த பக்கம் நின்னு பேசுறவன் என்று சொன்ன லம்போ கைலாஷை அங்கிருந்த டேபிளின் மீது தள்ளிவிட்டு அவனது நெற்றியில் கன் வைத்து அழுத்தினான். மேக்னாவோ தாங்கள் நினைத்தது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று என அனைத்தும் தலைகீழாக மாறியதை நினைத்து திகைத்து போனாள். ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க, அப்பாவை ஒன்றும் பண்ணிடாதீங்க என்று அவள் பீதியில் கத்த ஆரம்பித்தாள். தலையில் கன்னை வைத்தவாறே மற்றொரு கையால் லம்போ கைலாஷை அடித்து கொண்டிருந்ததை பார்த்த மேக்னாவாள் தன் தந்தை அடி வாங்குவதை பார்க்கவே முடியவில்லை. அவள் எவ்வளவு கத்தியும் லம்போ விடாது கைலாஷை அடித்து கொண்டே இருந்தான். விக்ரம், இது என்ன விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த தடியம் போட்டு அடிக்கிறதுல என் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, என்னோட கிருஷ்ணா ஃபேமிலி உன்னை சும்மா விடும்னு நினைக்கிறியா? அவங்களோட கோபத்தை உன்னால தாங்க முடியுமா? அவங்கிட்ட சொல்லி அப்பாவை விட சொல்லு என்று பயந்த விழிகளோடு தரையில் கிடந்த கரும்புலி மற்றும் பிரமோத்தை பார்த்தவாறு விக்ரமிடம் நிதானமாக சொன்னாள். தான் கோபமாக பேசினால் கரும்புலி பிரமோத்திற்கு ஏற்பட்ட நிலை தனது தந்தைக்கும் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில்தான் அவள் இத்தனை நிதானமாக இப்பொழுது விக்ரமிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள். விக்ரம், எதுக்காக இப்படி என்ன அட்டாக் பண்ற? ஏதாவது என்கிட்ட சொல்ல நினைச்சா அதை சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுவுமே பேசாம டைரக்டா இப்படி அட்டாக் பண்ணா என்ன அர்த்தம் என்று கைலாஷ் அவனிடம் சமாதானமாக பேசுவது போல் பேச ஆரம்பித்தார். அதை கேட்ட விக்ரம், பயத்துல தானா சரண்டர் ஆகிற, உங்ககிட்ட இருந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கைலாஷ்.
என்று சொல்லிவிட்டு எதுவும் பேசாது அமைதியாக சிரிக்க ஆரம்பித்தான். தான் கேட்ட கேள்விக்கு அவனிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வராததால் கைலாஷ் இதற்கு மேலும் இந்த தடியன் கையில் இருந்தால் தான் செத்து விடுவோம் என்பதை உணர்ந்து, விக்ரம், நான் கேட்டு நீ எந்த பதிலும் சொல்லாம இருக்க, அப்படின்னா என்னால உனக்கு எந்த ஒரு காரியமும் வேணாம். அப்புறம் எதுக்கு என்ன இப்படி பண்ற? என்னை விட்டுரு, நான் என் பொண்ணை கூப்பிட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன் என்று சொன்ன கைலாஷின் பார்வை லம்போ தன் தலை மீது வைத்து அழுத்தியிருந்த துப்பாக்கியின் மீதுதான் இருந்தது. தன் கையில் வைத்திருந்த பிளாக் டீயை குடித்து முடித்த விக்ரம் அங்கிருந்து எழுந்து கைலாஷின் அருகில் சென்றான். உன் பொண்ணை கூட்டிட்டு வெளியே போயிடுவியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ஆளுங்க இந்த இடத்த சுற்றி வளைச்சிருக்காங்க, இங்கிருந்து யாரும் உயிரோட போக மாட்டீங்க, கிருஷ்ணா ஃபேமிலினா டான் அது இதுன்னு என்னென்னமோ சீன் போட்ட. எங்கே போச்சு அந்த வீரன்லாம்? ஒன்றுமே வேலைக்கு ஆகலையா? ஐயோ பாவம் என்று சொல்லி அவனது கன்னத்தை பிடித்து கொஞ்சுவது போல் பாவலா செய்த விக்ரம் அடுத்த நொடி அவன் முகத்தில் பலார் என ஓங்கி அறைந்தான். அந்த அடியில் கைலாஷின் முகம் முழுவதும் சிவந்து போனது. என் கூட சமாதானம் பேசுற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா கைலாஷ்? என் கூட நின்று சமாதானம் பேசுற அளவுக்கு நீ பண்ணியிருக்கிற தப்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, எக்கச்சக்கம். உன்னை நான் மன்னிக்கிறதுக்கான தகுதிய நீ எப்பவோ இழந்துட்ட என்று தீவிரமாக சொன்ன விக்ரம், விக்ரம் நீ நீ என்று கைலாஷின் வார்த்தைகள் வெளியே வர தடுமாறியது. இத்தனை பேருக்கு முன்னாலும் தன் மகளின் முன்னாலும் தன்னை விட வயதில் மிக சிறியவனான இந்த விக்ரம் தன்னை அடித்து அவமானப்படுத்துவான் என்று கைலாஷ் துளியும் நினைக்கவே இல்லை. அவன் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரும் தான் விக்ரம் கைலாஷிற்கு கொடுத்த அடி அந்த இடம் முழுவதுமே கணீர் என ஒலித்தது. அவன் அறைந்த ஒரு அறையை வைத்தே விக்ரமின் சக்தியை உணர்ந்தவர்கள் லம்போவின் தாக்குதல் எல்லாம் விக்ரமின் தாக்குதலுக்கு அடுத்த பட்சம்தான் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டனர். தன் கோபத்தை தணித்துக் கொள்ளும் விதமாக கைலாஷை பலார் பலார் என 4-5 முறை அடித்த விக்ரம் மனதிற்குள் எதையோ நினைத்தவனாக அடுத்து தான் அறைய போன அறையை தடுத்து நிறுத்தியவாறு, சுந்தர் கிருஷ்ணா தாத்தா முகத்துக்காக உங்களை நான் சும்மா விடுறேன், இல்ல நீங்க பண்ணன அட்டூழியத்துக்கு இன்னைக்கு இந்த இடத்திலேயே காலியாயிருப்பீங்க என்று அவன் மிரட்டினான். அவன் சொன்ன வார்த்தையை கேட்ட கைலாஷ் கிருஷ்ணா மூச்சு விட மறந்து போனார். சுந்தர் கிருஷ்ணா தாத்தாவா? என்ன சொல்றான் அந்த விக்ரம்? அவர் எப்படி இவனுக்கு தெரியும் என்று புலம்பியவாறு அதிர்ச்சி நிறைந்த முகத்துடன் விக்ரமை பார்த்தார் கைலாஷ். உன்னோட பொண்ணு ஆரம்பத்துல இருந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா, ஆனா நான் அதை கண்டுக்கவே இல்லை. ரீசன், அவ என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக தான் நான் அவளை அசால்ட்டா விட்டுட்டேன். ஆனா அவ மேல என்ன தப்பு இருக்கு, என்ன எதுன்னு எதுவுமே புரியாம நீ அவ பக்கம் நின்று ஜால்ரா அடிச்சிட்டு எங்க எல்லாரையும் காலுக்கு கீழே மண்டி போட வைக்க நினைச்சல. இதுக்கெல்லாம் என்ன பிரயாச்சித்தம் தெரியுமா? உன்னை கொன்னு இப்பவே கிருஷ்ணா ஃபேமிலிக்கு பார்சல் அனுப்பி அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்ட போறேன் என்று சொன்னவாறு விக்ரம் கோபமாக கைலாஷின் தொண்டையை இறுக பற்றி காற்றில் தூக்கினான். அவனது அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் கைலாஷ் அவனை விட்டுவிடும்படி கெஞ்ச ஆரம்பித்தார். கைலாஷ் அலறலை தவிர அங்கு வேறு எந்த ஒரு சத்தமும் கேட்கவே இல்லை. விக்ரம், என்னை விட்டு ஒன்றும் பண்ணிடாத என்று கைலாஷ் கெஞ்ச எதுவுமே அவனது காதில் விழவே இல்லை. சுரபியின் கண்களோ பயத்தில் உருள ஆரம்பித்தது. அதை கவனித்த விக்ரம் தனது கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டு கைலாஷை காற்றில் தூக்கி பறக்கவிட சுவற்றில் மோதி கீழே விழுந்த கைலாஷ் மூச்சுவிட சிரமப்பட்டார். அவரது உடல் முழுவதும் காயத்தால் இருக்க ஆங்காங்கே இரத்த கரைகள் தோன்ற ஆரம்பித்தது. விக்ரமின் தைரியம், வலிமை, உறுதி என அனைத்தும் கைலாஷிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. விக்ரம் எங்கிருந்து வந்தான், இவன் யார், இவனுடைய பின்னணி என்ன என்பதை கைலாஷ் யோசித்தான். எதற்காக தனது தந்தையின் பெயரை சொன்னான் என்பதை யோசித்த கைலாஷ் தன்னையும் அறியாமல் அவனது காலில் மண்டியிட்டார். இதை பார்த்த மேக்னா அதிர்ந்து போனாள். என்ன நடக்குது இங்க? அப்பா எதுக்காக அவன் காலுக்கு கீழே மண்டி போட்டுட்டு இருக்கிறாரு? நான் தான் உயர்ந்தவன்னு எல்லார் முன்னாடியும் காட்ட நினைச்சேன். ஆனா இப்போ என்னோட அப்பாவே அவன் காலுக்கு கீழே மண்டிட்டுட்டா, இது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்குது என்று அவள் தனக்கு தானே நெருப்பில் வெந்த புழுவை போல துடிக்க ஆரம்பித்தாள். விக்ரம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் அப்பாவே நீ முட்டி போட வைப்ப? நீ இந்த பூமியில உயிரோட இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா இல்லையா என்று அவள் கோபமாக கத்தினாள். ஆனால் விக்ரமோ அவளது பேச்சை சிறிதும் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. சொல்ல போனால் அவள் முகத்தை கூட பார்க்க அவன் விரும்பவில்லை. மேக்னா போன்ற கேவலமான ஒரு பெண்ணிடம் அவன் சிறிதும் பேச விரும்பவே இல்லை. இதுவரைக்கும் சுந்தர் கிருஷ்ணா ஃபேமிலியில நடந்த விஷயங்கள்ல
இப்ப புதுசா மாத்த உனக்கு என்ன தைரியம் இருக்கு? நீ எப்படி மொத்த குடும்பத்தையும் உன் கண்ட்ரோலுக்கு கீழே எடுத்துக்கலாம்னு நினைக்கலாம் என்று கூறிய விக்ரம் கைலாஷின் முகத்தை கால் வைத்து அவனை உறுதியாக தரையில் அழுத்த ஆரம்பித்தான். உனக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க இங்க இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிற திட்டம் எல்லாத்தையும் எப்படி முறியடிக்க போறேன்னு மட்டும் பாருங்க. கூடிய சீக்கிரத்துல உங்க திட்டம் எல்லாம் திவாலாக போகுது. எல்லாத்துக்கும் ரெடி ஆயிரு என்று சொன்ன விக்ரம் தனது மொபைலில் யாருக்கோ ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பினான். இங்க பார் கைலாஷ், இன்னைக்கு நடந்தது நான் இதோட விடுறேன். நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா தப்பையும் திருத்திக்கிட்டு திரும்பி நல்ல மனுஷனா வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். சப்போஸ் உனக்கு நல்ல மனசு இருந்தா என்கிட்ட வா என்று அவனை வான் செய்வது போல சொன்ன விக்ரம் லம்போவையும் சுரபியையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து செல்ல துஷாரும் அவர்கள் பின்னால் சென்றார். செல்லும் வழி எங்கும் கைலாஷின் ஆட்கள் வழியில் அலறி துடித்து புரண்டவாறு கீழே கிடந்தனர். மேக்னா இது போன்ற கொடூரமான நிகழ்வை சந்தித்ததே கிடையாது. இதுவே முதல் முறை. மேக்னாவின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அவளால் மீள முடியாத அடி. இது தனக்கு ஒரு பிரச்சனை என்பதால் தான் தன் தந்தையை அழைத்தாள். ஆனால் தன் தந்தை இப்படி ஒரு பயங்கரமான அவமானத்தை சந்திக்க நேரிடும் என்று அவள் நினைக்கவே இல்லை. வழியில் துடிக்கும் தன் தந்தையின் முகத்தை பார்த்த மேக்னாவிற்கு விக்ரம் அவன் காலால் தன் தந்தையை தரையில் வைத்து அழுத்தியது ஞாபகத்தில் வர விக்ரம் மீது அவளுக்கு அளவில்லா கோபம் வந்தது. மெதுவாக தன் தந்தையின் அருகில் வந்து அமர்ந்த மேக்னா ஆறுதலாக அவரது தோளில் கை வைத்தவாறு, அப்பா, அந்த விக்ரம் நம்ம எல்லாரையும் இளிச்சவாயனாக்கிட்டு போயிட்டான்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களவே இப்படியெல்லாம் பண்ணிட்டு போயிருப்பான். இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது. இது நம்ம கிருஷ்ணா ஃபேமிலிக்கு வந்த எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம ஸ்டாலின் கிட்ட சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அவன் வாயில இருந்து நம்ம தாத்தா சுந்தர் கிருஷ்ணாவோட பேரும் வந்துச்சு. அது எதுக்காகன்ற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டாலின் கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கறது மட்டும்தான் நல்லது. அது மட்டும் இல்லாம கோவிந்த் கிருஷ்ணா பெரியப்பா கிட்டையும் நம்ம இதை பத்தி சொல்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவர் நினைச்சா நிச்சயமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த விக்ரம கூண்டோட அழிக்க முடியும் என்று மேக்னா சொல்ல மகள் சொல்வதும் சரி என்று தான் கைலாஷிற்கும் தோன்றியது. கிருஷ்ணா ஃபேமிலியில் உள்ள முக்கியமான 3 நபர்களில் கிருஷ்ணாவிற்கு அடுத்து கைலாஷ் இருந்தாலும் இப்பொழுது அவர் இருக்கும் சூழ்நிலைக்கு நிச்சயமாக கோவிந்தின் உதவி கிடைத்தால் அதிக அளவு பலம் தனக்கு கிடைக்கும். அதன் மூலமாக விக்ரமையும் அவனை சுற்றி இருப்பவர்களையும் அவனுக்கு மேல் அபினவையும் நிச்சயம் தாக்கலாம் என்று தன் மனதிற்குள் முடிவெடுத்து கொண்டிருந்தார். இந்த சமயம் அந்த ரூமின் கதவை திறந்து கொண்டு படாரென உள்ளே நுழைந்த கோவிந்த் மேக்னாவையும் கைலாஷ் கிருஷ்ணாவையும் பார்த்து கோபமாக திட்ட ஆரம்பித்தார். 2 பேருக்கும் பைத்தியம் எதுவும் பிடிச்சு போச்சா என்ன? நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியை அவமானப்படுத்தவே இந்த மாதிரி கேவலமான காரியமா செஞ்சிட்டு இருக்கீங்களா நீங்க என்று கோபமாக கத்த ஆரம்பித்தான் கோவிந்த் கிருஷ்ணா. இந்த கோபத்தை கண்டு மேக்னாவிற்கும் கைலாஷிற்கும் எதற்காக கோவிந்த் இப்படி கத்துகிறார் என்று புரியவே இல்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.